ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, இந்திய அரசியலமைப்பு தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங்கில் இந்திய அரசியலமைப்போட வரலாற்று தாக்கம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் என்ன சொல்ல வரங்கிறது தெரியும். பார்த்தீங்கன்னா, ஐரோப்பியர்கள் வந்து எப்படி வந்து இந்தியாவுக்குள்ளே வந்தாங்க ஒன் பை ஒன்னா அப்படிங்கிறது தான் இது வந்து கொடுத்துருக்காங்க. இந்தியாவோட அதாவது இந்தியாவில் நிறைய பொருட்கள்லாம் இருந்துச்சு. வாசனை பொருட்கள், வாசனை திரவியங்கள் அது மாதிரி நிறைய பொருட்கள்லாம் இருந்துச்சு. அதனால் இந்தியாவோட பொருள்லாம் வந்து பெறணும் அப்படிங்கிறதுக்காக கடல் வழியினை வந்து கண்டறிஞ்சாங்க ஐரோப்பியர் நாடான போர்ச்சுகீசர். இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா, இந்தியாவில் தனது வணிகத்தை வந்து 1498ஆம் ஆண்டு முதல்ல வந்து தொடங்கினாங்க. போர்ச்சுகீசியர்களை தொடர்ந்து பார்த்திங்கன்னா, ஹாலாந்து நாடு டச்சுக்காரர்கள் வந்தாங்க. டச்சு கிழக்கிந்திய கம்பெனியை வந்து உருவாக்கி கிபி 1602 மார்ச் 20 வந்து வணிக குழு வந்து ஏற்படுத்தப்பட்டு இந்தியாவில் வந்து வணிகத்தை வந்து மேற்கொண்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, டச்சுக்காரர்களை தொடர்ந்து ஆங்கிலேயர்கள் வருவாங்க. கிபி 1600 டிசம்பர் 31 பார்த்திங்கன்னா, இங்கிலாந்து அரசி முதலாம் எலிசபெத் அவர்களால் வழங்கப்பட்ட பட்டயத்தின் அங்கீகரிக்கப்பட்ட ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா, இந்தியாவில் 1611ஆம் ஆண்டு அமைச்சு அவங்களோட வணிகத்தினை வந்து மேற்கொண்டாங்க. அடுத்த ஆங்கிலேயர்களை தொடர்ந்து கிபி 1616 மார்ச் 17 தொடங்கப்பட்ட டேனிஷ் கிழக்கிந்திய கம்பெனியில் இந்தியாவை வந்து வணிகத்தில் வந்து மேற்கொண்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவர்களை தொடர்ந்து பிரெஞ்சுக்காரர்கள் வந்திருப்பாங்க. அதாவது பிரெஞ்சு அரசர் 14ஆம் லூயின் நிதி அமைச்சரான கோல்பர் என்பவரால் பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி 1664 வந்து நிறுவப்பட்டது. இவங்களும் வந்து இந்தியாவில் வணிகத்தை வந்து மேற்கொண்டாங்க. இவ்வாறு வருகை புரிந்த ஐரோப்பிய நாடுகளில் ஆங்கிலேயர்களும் பிரெஞ்சுக்காரர்களும் மற்ற ஐரோப்பிய நாடுகளும் வணிக ரீதியாக தோற்கடித்து தங்களது ஆதிக்கத்தை வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து நிலைநாட்டினாங்க. யாருன்னு பார்த்திங்கன்னா, ஆங்கிலேயர்களும் பிரெஞ்சுக்காரர்களும் மற்றவங்களெல்லாம் வந்து தோற்கடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கும் பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனிக்கும் இடையே வணிக போட்டி நடந்துச்சு. நாளடைவில் பார்த்திங்கன்னா, அது வந்து ஆதிக்க போட்டியாக மாறி ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி வந்து வெற்றி பெற்றுச்சு. அது வந்து இந்தியாவை ஆளும் பெரிய சக்தியாக மாறிடுச்சுன்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி வந்து கர்நாடகா மற்றும் வங்காள பகுதியில் தன்னை வலுவான சக்தியாக மாற்றி கொண்டது. பின்வரும் போர்கள் வந்து அதுக்கு காரணமாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். முதல் கர்நாடகா போர் 1746 to 1748. இரண்டாம் கர்நாடக போர் 1748 to 1756. மூன்றாம் கர்நாடக போர் 1756 to 1763. பிளாசி போர் ஜூன் 23, 1757. பக்சர் போர் அக்டோபர் 22, 1764. பக்சர் போரோட முடிவில் பார்த்திங்கன்னா 1765ஆம் ஆண்டு அலகாபாத் உடன்படிக்கைப்படி வங்காளமும் பீகாரும் ஒரிசா அந்த பகுதியெல்லாம் பார்த்திங்கன்னா ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிகள் வந்து வரி செய்யும் திவானி உரிமையை வந்து வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 1765ஆம் ஆண்டு வரை முற்றிலும் வணிக ரீதியாக செயல்பட்ட ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி வந்து திவானி உரிமை பெற்றதிலிருந்து பார்த்திங்கன்னா அந்த பகுதிகளில் வந்து தனது அதிகாரத்தை வந்து செலுத்தியிருக்கு. இவ்வாறு தான் வந்து ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சியானது 1858 வரையில் வந்து இந்தியாவில் தொடர்ந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 1858 நவம்பர் 1 விக்டோரியா மகாராணி வந்து ஒரு பேரறிக்கை வந்து வெளியிட்டிருப்பாங்க. இந்த அறிக்கையின் படியில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியோட ஆட்சி வந்து முடிவிற்கு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாந்து அரசோட நேரடி கட்டுப்பாட்டின் கீழே வந்து ஆளப்படும் அப்படின்னு சொல்லி விட்டாங்க. இதன்படி பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா 1947 ஆகஸ்ட் 15 வரை ஆங்கிலேயோட அரசாங்கத்தின் ஆட்சியில் தான் வந்து இந்தியா வந்து தொடர்ந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மீதி நெக்ஸ்ட் பார்ட்டு பார்க்கலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.